கொண்டிருக்கின்ற ரவுடிகள் ஒரு வார காலத்தில் அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அதை தொய்வுபடுத்த வேண்டும் என்ற உள்நோக்கம் கேளம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்று தமிழக முதலமைச்சர் திருக்கரத்தால் திறக்கப்பட்டிருக்கிறது. நாளை அந்த பகுதியிலே மாமூல் அதிகமாக வசூலிக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை கொடுப்பதற்காக நேற்று இரவு தன்னுடைய கடையை பூட்டிவிட்டு எதிரிலே இருக்கின்ற பேக்கரிக்கு செல்கிறார். குழந்தைகளுக்கு தின்பண்டங்கள் வாங்குகிறார். அதை வாங்கி கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற வினோத்குமாரை மனிதமானமே இல்லாமல் வெட்டி சாய்க்கிறார்கள். அந்த இடத்திலே அவர் குடியுறுத்தி இறந்து போகிறார். தமிழகம் தலைவர் லட்சோலபட்ச வணிகர்களுக்கு ஒரு எச்சரிக்கை தருவதாக கருத்து வைத்திருக்கிறோம். இன்று அவருடைய குடும்பம் ஒரு நல்ல பெண் பிள்ளை, ஒரு ஆண் மகன், சின்ன பிள்ளைகள் எல்லாமே 43 வயசு வினோத்குமார் என்று சொன்னால் அந்த குடும்பம் நெருக்கடியாக நிற்கிறது. இவர்களுடைய உள்ளத்திலே நெருப்பாக தீப்பிழம்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை காவல்துறை அதிகாரிகள் ஒரு வார காலத்திற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு